சட்டமன்றத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, அந்த மாதிரி அது நடக்கிற மாதிரி தெரியல. அப்பனக்காரன்றான், ஆத்தாளக்காரன்றான், பொன்னடைக்காரன்றான், புள்ளையக்காரன்றான், ஒருத்தன் வாப்பாட்டியக்காரன்றான். இதான் சட்டமன்றம். எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை. உறுப்பினர்கள் வந்து விட்டீர்களா, ஜெப கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா, 18வது பக்கம் வசனம் அப்படி சொல்லி தான் சார் ஆரம்பிக்கிறேன். அது ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியை அடிப்பது தவறுனாலும் ஒரு இன்னசென்ட் நான் சார், அவன் திருநான் தான், அவன் அக்யூஸ்டாக இருந்தான், பெரிய விஷயத்தான் ஆச்சான், விடு, எவ்வளோ அடி வாங்கியிருக்கான், இது ஒன்று தானே அப்படின்னு போயிருப்பான். அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு எமோஷனாக இருக்கிறான். அவனுக்கு என்னன்னா, ஐயோ நான் வேலைக்கு போகிறேன், என்னைய போய் அடிக்கிறேன், அவங்க மேலே எதுவும் ஆக்சிடென்ட் எடுக்காமல் என்னை அடிக்கிறேன்ற அந்த 1,00,000 பேர் திரண்டு போய் எல்லையை கடப்போம். கடற்கரான்னு கடக்கல. 1,00,000 பேர் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழுக்காக நிற்கிறேன்டா தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு குரல் எல்லார் வாயிலேருந்து வருது. அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் சார். நிரம்பி வழிகிற நீர் கூட தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாது தான் நாங்கள் அணையை கட்ட சொல்கிறோம். நீ தண்ணி விடக்கூடாத, முதல்ல அணையை கட்டு. இப்போ பிரச்சனையே காவிரி தண்ணி திறந்து விடுறதில்ல, மேகதாதுல அணையை கட்டு. நீ 2 தேர்தலில் சொன்னல, முதல் தேர்தல் என்ன சொன்னேன், நாங்கள் வந்தோடனே அணையை கட்டுருவோன்னு. அடுத்த தேர்தலில் 1000 கோடி ஒதுக்கிட்டோம், நாங்கள் கட்டுருவோம்ல. இப்போ என்ன பிடுங்குறியா, அதான் வந்துட்டல, நீ தானே சிஎம், எங்கடா 1000 கோடி அணையை கட்டுறான். இந்த தேர்தல் அறிக்கை வச்சு கொண்டு தானே ஓட்டு கேட்டாங்க நம்ம ஆளுங்க. அங்கே இருக்கிற சிறுத்தை தண்ணி தரக்கூடாதுன்னு போகிறோம், இங்கே இருக்கிற சிறுத்தை தண்ணி கொடுங்கன்னு எட்டி பார்க்கும் போராட. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சுதந்திர தின விழாவில் திரிஷாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாச்சு. இது எதனால சார் அவர் மீண்டும் மீண்டும் திரிஷாவை இந்த மாதிரி பிரச்சனைகள், ஏதாவது நியூஸை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரச்சனைகள் கலப்புறாரா என்ன விஜய் அவர்கள்? ஏன் உங்களுக்கு கூப்பிட்டாங்க என்ன, மேகதாதுல அணை கட்டினுக்கிறான், இங்கேருந்து தமிழ்நாட்டு வண்டியை உள்ளே விட மாட்டான், ஓசூர் வரைக்கும் அந்த பிரச்சனை பண்ணுறான். அதை பார்க்காம திரிஷா வந்தது. அப்புறம் இது சேஃப்ரான், ஒயிட், க்ரீன், இது வேறப்படுது. எதேச்சியாக வந்ததா இல்லை இவங்க திட்டம் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாங்களா? என்ன சார் இதெல்லாம் கேள்வி. மனசுக்கு பிடிச்சவங்களாம் கூப்பிட்டு வராங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க, பின்னாடி கூட நிறைய பேர் இருந்தாங்க. திரிஷா அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க, அதை யாரும் பேச மாட்டேறீங்க. என்ன பக்கத்தில் உட்காந்து திரிஷா அவங்க அம்மா தானே. ஒரு முதலமைச்சருக்கு வேண்டியவங்க வராங்க. இதில் என்ன ஆகுது? இன்னமும் அவங்கள விட்டு கொடியாத்த சொன்ன மாதிரிலாம் சொல்கிறீங்க. வாமா நீ போலீஸ் ஜீப்பில் ஏறி நீ அந்த பரேட் மார்ச்சில் கலந்துங்கம்மான்னு சொன்னாரா? இல்லை, வேண்டியவங்களும் வர சொன்னாங்க. இல்லைன்னா தப்பு. இது இப்போ சட்டசபை லைவ் பார்க்குறீங்களா? எப்படி சார் இருக்குது? திமுக அதிமுக தாண்டி இப்போ தாவேகா திமுகவோட சட்டசபை லைவ் எப்படி இருக்கு? இதெல்லாம் தலையெழுத்து, இதெல்லாம் பார்க்க வேண்டிய தலையெழுத்து. நம்ம என்ன பண்ணுறது? ஏன் சார் லைவ் போடலன்னா ஏன் லைவ் போடலன்றீங்க? லைவ் போட்டால் ஏன் தலையெழுத்துன்றீங்க? இல்லை, ஒரு சட்டமன்ற மாதிரி ஒரு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, அந்த மாதிரி அது நடக்கிற மாதிரி தெரியல. அப்பனக்காரன்றான், ஆத்தாளக்காரன்றான், பொன்னடைக்காரன்றான், புள்ளையக்காரன்றான், ஒருத்தன் வாப்பாட்டியக்காரன்றான். இதான் சட்டமன்றம். அதாவதுங்க, நமக்கு 1000 முரண்பாடுகள் திமுக மேலே இருக்கலாம், அது ஒரு பாரம்பரியமாக கட்சி. அப்போது ஒரு சபையை எப்படி பேசணும், எப்படி நடத்தணும், என்னமே தெரியாது. மீன்மார்கள் நிற்கிற மாதிரி ஆய் ஊய் அப்புறம் இப்போ சலாம் எடுக்கலாமான்ற மாதிரி தான் நடக்கிறாங்க. அது ஒன்றும் ஒரு அறிவுபூர்வமாக போகிற மாதிரி தெரியல. எல்லாமே இப்போ ஒன்றும் இல்லை. உறுப்பினர்கள் வந்து விட்டீர்களா, ஜெப கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா, 18வது பக்கம் வசனம் அப்படி சொல்லி தான் சார் ஆரம்பிக்கல. அப்படி தான் நடக்குது. என்ன பண்ணுறது? புரியுது சார். விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, கருணாநிதினு சொல்லிட்டாரு, கலைஞர் கருணாநிதி சொல்லணும் அப்படின்ட்டு. ஏதாவது கண்டிஷன் இருக்கா சார் அவர் கலைஞர்னு கூப்பிடணும் அப்படின்ட்டு? இல்லை, ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிற சொல் தானே. இப்போ ஜெயலலிதான்னு சொல்ல முடியுமா? செல்வி ஜெயலலிதா அப்படின்னு. அதுக்கு அவர் பெருந்தன்மையை காட்டுறாராம். விஜயோட பெருந்தன்மையை காட்டுறாராம். ஏன்னா அவங்க தான் சொல்லிடுறாங்களே, எங்கள் ஆட்சி தான். அதெல்லாம் அந்த நன்றி உணர்வு, அது ஒரு வரவேற்கத்தக்கது தான். எதுக்கும் மன்னிப்பு கேட்காதவர் சும்மா ஒரு வாயில ஒரு மன்னிப்புப்பா மன்னிச்சுக்குப்பா அப்படின்றதுல என்ன ஆகிடப்போகுது? அது ஒரு பெரிய அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஓகே சார். சார் ரீசெண்டாக இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தீங்களா? போலீஸ்காரர் ஒரு பையனை அடிக்க, அந்த பையன் திரும்ப போலீஸ்காரர் அடிக்க. அது காரணம் நம்ம இவங்க அப்படின்ற மாதிரி விசிகேவினர் போராட்டம் பண்ண மாதிரி. எதுக்காக சார் அப்படி இந்த மாதிரி பேனரை கார்பரேஷன் கமிஷனர் எடுத்துடுறாரு. அதுக்குள்ளே போய் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. கமிஷனரே வான்னு அந்த ஆள் வரல போல இருக்கு. பாவம், அந்த ஆள் வந்திருந்தாருன்னா கமிஷனரு பாவம் பிரச்சனை முடிஞ்சிருக்கான். அவருக்கு என்ன வேலையோ பாவம். ஏன்னா பேனர் வைக்கிறது எடுக்கிறது மட்டுமே கமிஷனருக்கு வேலை இல்லைல்ல, கார்பரேஷன் கமிஷனருக்கு பல வேலை கார்பரேஷனில் இருக்கும்ல. அப்போ அவர் வரல. என்னன்னா இம்ம நேரம் நாங்கள் இங்கே கூவுறோம், வயலை நீங்கள் காணோம்,
அப்புறம் ரோட்டுக்கு வந்துடுறானுவன். ரோட்டுக்கு வந்து மறியல் பண்ண உடனே அப்புறம் போலீஸ் வருது, வருது, அவங்க கூட பேசி கீசி நைஸா அம்மா போங்கப்பா, மாநாட்டுக்கு கிளம்பி போங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் தம்பி வேலைக்கு வரான். அவன் கொஞ்சம் அவனுக்கு என்ன அர்ஜென்ட்டோ பாவம், இவனுங்க போய் அவங்க கூட சண்டை போடுறானோ, ஏய் நான் இவங்க சாலை மறியல் பண்ணுறேன்னு நில்டான்னு. அவன் நான் ஏன் நிற்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன்னா முரண்பாடு வந்து அங்கேயே வந்து சண்டை ஆரம்பிக்குது. கைகலப்பா ஒரு கண்டிஷன் வந்தோடனே பாவம் அந்த எஸ்ஐ வந்து நல்ல விதமாக மடக்க தான் செய்கிறாரு. எதுக்குடா இவனுக்கு கூட வம்பு போடா அப்படின்னு அவர் மடக்கிறாரு. என்ன ஒன்று போலீஸு அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்கிற மாதிரி இந்த பையனை ஓங்கி ஒரு அடிச்சிருவேன்றாரு, இதை அடிச்சுப்பாருன்றான். டப்புன்னு ஒரு அரை விடுறாரு. தெரிய எவ்ரி ரியாக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக ரியாக்ஷன் ஆகி போச்சு. சும்மா இவர் இப்படி தட்டினாரு, அவன் பட்டுன்னு ஒன்று விட்டான். இப்போ ஏதோ சிறையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 6 பிரிவின் கீழே போட்டாங்க. நல்ல வேலை வழிக்கு விழுந்தான்னு சொல்லாமல் அந்த நேரத்தில் பல கேமராக்கள் இருந்தது. இன்றைக்கி இந்த ஊடகங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். எல்லா ஊடகங்களும் அதை எடுத்து போடவோ தான் அந்த பையனுக்கு கை கால் நல்லா இருக்குது. ஆனால் என்றைக்காக இருந்தாலும் போலீஸ் எப்பவுமே நல்ல பாவம் மாதிரின்னு சொல்லுவாங்க. என்றைக்காக இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால் அந்த தம்பி கொஞ்சம் உஷாராக இருந்ததுன்னா, அது ஒரு காவல்துறை அதிகாரியை அடிப்பது தவறுனாலும் ஒரு இன்னசென்ட் நான் சார், அவன் திருடனாக இருந்தான், அவன் அக்யூஸ்டாக இருந்தான், சரி எஸ்ஐ தானே அடிச்சான் விடு, எவ்வளோ அடி வாங்கியிருக்கான், இது ஒன்று தானே அப்படின்னு போயிருப்பான். அந்த பையனுக்கு என்ன அடிச்சுட்டா ஒரு எமோஷனலாக இருக்கிறான். அவனுக்கு என்னென்னா, ஐயோ நான் வேலைக்கு போகிறேன், என்னையை போய் அடிக்கிறேன், அவங்க மேலே எதுவும் ஆக்ஷன் எடுக்காமல் என்னை அடிக்கிறேன்ற அந்த இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, தெரியல நான் அவர் பேசுகிறேங்க அப்படின்னா நீ அவரை பற்றி தெரிஞ்சால் தான் பயப்படுவேன். யாருங்க தெரிலங்க, நீங்கள் யாருன்னு எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி அவன் ஒரு நல்ல பையன், அவன் காரணமே இல்லாமல் என்ன வந்து என்ன போலீஸ் அடிக்கிறது அப்படின்னு அவன் ரியாக்ட் பண்ணிடுறான். அது சட்டப்படி ஒரு யூனிஃபார்மில் இருக்கிற அரசு ஊழியரை அடிப்பது தவறாக இருந்தாலும் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து அவனுக்கு ஒன்றும் கிரிமினல் மோட்டிவ் இல்லைல்ல. நீ எவனா மாட்டேங்கடா போலீஸ்காரன் போட்டுறேன்டா அப்படி வரல. அவனோட அந்த எமோஷனில் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த சாலை மறியல் பண்ணவர்கிட்ட ஒரு வாக்குவாதமாவது அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான், அவங்க அடிக்க வராங்க, ஒரு 4-5 பேர் கும்பலாக இருந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ அந்த எமோஷனில் இருக்கிறவனை போய் நீங்கள் திருப்பி அப்படி இப்படின்னா அவன் கொஞ்சம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண தான் செய்வான். அது ஒரு பெருந்தன்மையாக அதை கொஞ்சம் மன்னிச்சு கூட விடலாம், 1 பையில் கூட விட்டுருக்கலாம். பட் ஆனால் காவல்துறை அது மாதிரிலாம் விட மாட்டாங்க, அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். போன வாரம் எக்மோரில் நீங்கள் சீமான் அவர்கள்லாம் வந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள்லாம் வந்து கிருஷ்ணசுவாமி அவர்கள்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தீங்க சார், கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணியிருந்தீங்க. இப்போ மேகதாது அணை அப்படிங்கிறது காலங்காலமாகவே வந்து பிரச்சனை பண்ணிட்டு வர விஷயம் தானே சார். இப்போ நம்ம இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஏதாவது மாறிட்டு போகுதா என்ன? கிட்டத்தட்ட அது வந்து 72 நினைக்கிறேன், 72 82 அப்போதுலேருந்து அவன் கட்ட போகிறான்றான். இவன் பண்ணி மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறான். இப்போ நீங்களாம் உசு பேத்தினா இந்த பண்ணி வெளியே வந்துடுமான்னு கேட்குறீங்க, அதானே கேட்குறீங்க? அப்படி இது அர்த்தம் என்ன? இவ்வளோ நாளாக வந்து இந்த பிரச்சனை இருக்குது, அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. காவிரி பிரச்சனை 100 வருஷமாக இருக்குது. அப்போலாம் போராடாத தமிழன் இப்போ மட்டும் தலை தூக்கி பாத்திர போனானா? அப்படி தானே கேட்குறீங்க, அதானே அர்த்தம்? என்ன சார், எத்தனை தலைமுறை சார் வந்து சூடு சொன்ன இல்லாமல் இருக்கும்? பூவிமூர்த்தி என்ன சொல்லுவார், அடுத்த தலைமுறை நமக்கு சில விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளே போராடி பார்த்தோம்னா அடுத்த தலைமுறை நம்மளோட மொக்கையாக இருந்தால் கூட இருக்கும்ண்ணா அப்படின்னு மூர்த்தி என்ன சொல்லுவார். அதுதான் இப்போது எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் ஒன்றும் பெருசாக இது மீது ஒன்றும் ஒரு நடவடிக்கை ஒரு பிரச்சனை பண்ணலை. அடுத்து வரணும் பண்ணுவானான்னா அதுவும் கேரண்டியாக சொல்ல முடியாது இவனை. ஏன்னா இருக்க மோசமாகினே தான் வரானக்கிறத தவிர இன உணர்வு இந்த மக்களோட அடிப்படை தேவைக்காக போராடுற எண்ணம்லாம் இவங்க வரல. அப்படி இருக்கிற போது அந்த கூட்டத்தில் சொல்கிறாங்களே 1,00,000 பேர் திரண்டு போய் எல்லையை கடப்போம், கடக்கலை. 1,00,000 பேர் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழனுக்காக நிற்கிறேன்டா தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு குரல் எல்லார் வாயிலேருந்து வருது இல்லை? அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் சார். எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் வந்து எங்கள் வண்டியை மறுப்பீங்க, நாங்கள் கம்முனே இருப்போமா? எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் அடி வாங்கினே இருப்போம், நீங்கள் அடிச்சிக்கினே இருப்பீங்களா? எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் அங்கேயும் கர்நாடகாவிலையும் தமிழ் இருக்கிறான்பா கம்முன்னு இருப்பா அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அமுத்துவீங்க? இங்கே கர்நாடகாக்காரன்டா ஏடா பாருங்களேன்டா அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்னு நீங்கள் நினைப்பீங்களா? அதால் இது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கிறது. இப்போ வந்து எல்லாரும் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து எங்கேயோ போய் மாட்டி எங்கேயோ சீரழிதுரா அப்படின்ற நிலையில் எல்லாரும் உணர்றாங்க. அப்போது இந்த மக்களுக்கான விஷயங்களை நாமளாவது செய்யணும். இப்போ இது யார் கேட்கணும்? பெரிய கட்சிகள் கேட்கணும். அவன் எவனும் கேட்குற மாதிரி இல்லை. அடுத்தாப்புல இருக்கிற நம்மளாவது
இதை கேட்டு தானே ஆகணும் சார். அடுத்த தலைமுறையோ என்னையா குண்டிய கழுத்து கூட தண்ணி இல்லாமல் போச்சு, நீங்களாம் என்னையா பண்ணுறீங்கன்னு அடுத்த தலைமுறை நம்மளை கேட்டால் நம்ம என்ன சார் பதில் சொல்லுவோம்? அந்த நெருக்கடிக்கு வந்துட்டோம்ல. இப்போ நீங்கள் முதல்ல தண்ணி தர மாட்டான்னா, காவிரி தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாதுன்னு தான் முதல்ல ஆரம்பித்தான். இப்போ அவன் சொல்கிறான், ஏய் அந்த சிஎம் சொல்கிறாள், எப்பா நாங்கள் தண்ணி திறந்து உள்ள சாமி, அது எக்ஸஸ் வாட்டர் தான் போச்சுன்றாலே, எக்ஸஸ் வாட்டர் கூட போகக்கூடாதுன்னு அணையை கட்ட சொல்கிறோம். நிரம்பி வழிகிற நீர் கூட தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் அணையை கட்ட சொல்கிறோம். நீ தண்ணி விடாத, முதல்ல அணையை கட்டு. இப்போ பிரச்சனையே காவிரி தண்ணி திறந்து விடுறதில்ல, மேகதாதுல அணையை கட்டு. நீ 2 தேர்தலில் சொன்னல, முதல் தேர்தல் என்ன சொன்னேன், நாங்கள் வந்தோடனே அணையை கட்டுருவோன்னு. அடுத்த தேர்தலில் 1000 கோடி ஒதுக்கிட்டோம், நாங்கள் கட்டுருவோன்னுல்ல. இப்போ என்ன பிடுங்குறியா? அதான் வந்துட்டல்ல, நீ தானே சிஎம்மு. குழந்தைங்களும் 1000 கோடி அணையை கட்டுறான். தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை வராதுடா, ஏன்னா தமிழ்நாட்டுக்காரெலாம் இங்கே ஓட்டு கட்டாண்டா. இந்த தேர்தல் அறிக்கை வச்சு கொண்டு தானே ஓட்டு கட்டாங்க நம்ம ஆளுங்க. அங்கே இருக்கிற சிறுத்தை தண்ணி தரக்கூடாதுன்னு போராடும். இங்கே இருக்கிற சிறுத்தை தண்ணி கொடுங்கன்னு இப்படி எட்டி பார்க்கும் போராட. அப்படி இருக்கும்போது ஒன்றும் வராது மாப்பிள்ள, நீ பாரு கட்டுன்னு. இன்றைக்கி ஒரு நெருக்கடியை அந்த மக்கள் கொடுக்குறார்கள் சார். லாஸ்ட் டைமு பந்துன்னு அறிவிச்சால, மொத்தமாக 120 பேர் தான் சார் அரெஸ்ட்டு. 120 பேருக்கு பின்னால் ஒரு அரசு நிர்வாகம் அவன் என்ன சொல்லணும் அப்படி நிற்கிது. இங்கே அந்த மாதிரி நினச்சி பார்க்க முடியுமா? நடக்கலையே. அப்போது நம்பத்து போயிருக்கிற மக்களை கொஞ்சம் அப்படி சூடு ஏற்றிக்கிட்டே, நேனா கொஞ்சம் ஏஞ்சி பாராடே, அங்கே பாடுறாடே, அங்கே பாடுறா, கர்நாடகாவை பாடுறான்னு இங்கே இருக்கிற தலைவர்கள் இந்த மக்களை விழிப்புணர்வு உசுப்புற வேலையை செய்கிறாங்க. ஆனால் அந்த உசுப்புற வேலை அப்படின்றத பார்த்தா திராவிட நாயகளாக மக்களை மாறிட்டாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் மக்களை கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி உசுப்பேற்றி விடுற மாதிரி தெரியல சார். அதெல்லாம் ஏன் உண்மை அதானே சார்? திராவிடம் என்ற இனம் எங்கேயாவது இருக்கா? திராவிடம்னு ஒரு இனம் இல்லை, ஒரு மொழி இல்லை, ஒரு ரேஸ் இல்லைன்னு திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு. அப்படியே மாற்றி கூட சொல்லியிருக்காருன்னு வச்சிங்களேன். சொன்னதை எடுத்துப்போம், ரேஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி இங்கே தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் திராவிடன்னு பேசப்படுகிறது? திராவிடன்னு பேசணும்னா நீ தமிழர் இன உணர்வை இழந்துட்டேன்னு நான் சொல்கிறேன். நான் கன்னடன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு எப்படி அந்த உணர்வு இருக்கோ, அதே மாதிரி நாம் ஆரம்பத்துலேருந்தே தமிழன் சொல்லியிருந்தா தமிழுக்கான உணர்வு இருந்திருக்கும்ல. இன்றைக்கி 3 பேரை சுட்டான் சார். ஒன்றும் இல்லை சார், இங்கே எவனாவது ஒரு கர்நாடகாக்காரனை ஒரு 2-3 பேரை போலீஸ் பிடிக்கல சார், பிடிச்சி முட்டிக்கிட்டே தட்டணும் சார். அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாருங்கள். 3 பேரை சுட்டுருக்கான், மாடு தேட போனால் சுட்டுருக்கான் சார். அவன் மான் கறி கூட வச்சுருக்கணும் சார். இவன் சொல்கிறான்ல, மான் கறி வேட்டையாட போனான், சரி இருக்கட்டும். இந்த சல்மான் கானை அவனை மான் கறி தண்டனை கொடுத்தீங்களா, அவனை சுட வேண்டியது தானே? அப்போது அது பொய். அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஃபோர்ஜரியாக கூட கேஸ் போடலாம்ல. ஒருத்தர் கூட்டாந்து மானை வச்சுருந்து இதாண்டா தோல், இதாண்டா. இப்போ வனப்பகுதிகளில் மான் வேட்டையப்படாமல் இருக்கேன். இப்போ இந்த அதிரி படம், அந்த படம், இந்த படம் காட்டுக்கு போகிறோம். என்ன பண்ணுவாங்க? இல்லை கதையும் நமக்கு தெரியும். சும்மா கொஞ்சம் தூரம் அப்படி ஏறி போவாங்க, அப்புறம் அடுப்பு போட்டு கறியை சமைச்சு சாப்பிட்டு அப்படி வர வேலை தான் இவங்களுக்கு. அதால் இது அந்த பகுதிகளில் இது நார்மலாக நடக்கிறது தான். அப்படியே செஞ்சுருந்தாலும் உயிர் எடுத்துருவியா? ஆளை விட மான் முக்கியமையா? சட்டம் இல்லை. அப்போது இப்போ கம்முன்னு தானே இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் 4 அண்ணன் தம்பிங்கிறான்னு வச்சுக்கா, 2 பேரும் எவனா கொண்டுட்டா கூட மிச்சம் 3 பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த 2 பேருக்காக போராடினா அந்த 3 பேர் என்ன ஆகுறது அப்படிங்கிற மனநிலை தமிழர்கள் இருக்கிறாங்க சார். இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் சார். அடுத்த தலைமுறை நம்ம மூஞ்சில் காரி துப்புவோம், வீட்டில் ஃபோட்டோ மட்டும்தான் துப்புன்னு துப்புவோம். இந்த நாயெல்லாம் விட்டுட்டு கம்முன்னு இருக்குது பாரு, இப்போ ஒன்றுமே காணுமேன்னு. அதற்காக இந்த மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் சார். நம்ம இன்னொரு இனத்துக்காரன் நம்ம தப்பாலாம் பேசலை சார். மற்றவங்க மாதிரி பேசுனா இங்கே இருக்கிறவனை பற்றியா, இதுங்கெல்லாம் பற்றியா, இதெல்லாம் இனவாதிங்க, எல்லாம் தூண்டாம்பர், ஏதோ தமிழனா, மற்றவங்களாம் மனுஷன் இல்லையா? இல்லை, எவனுமே தமிழனை மனுஷனாக மதிக்க மாட்டான்டா. அதுக்கு சும்மா கொஞ்சமாவது கிள்ளி பார்ப்போன்னு தான் பார்க்குறமே தவிர வேறு ஒன்றும். இப்போ வாங்க எல்லோரும் இங்கே இருக்கிறவங்கள விரட்டுவோம் அப்படின்னா அப்புறம் மந்திரி சபையில் ஏவா இருப்பான், ஆட்சியில் ஏவா இருப்பான், எதிர்கட்சியாக ஏவா இருப்பான். என்ன விளையாடுறீங்க? ஹெல்லி ஓகிரி அப்படின்னா ஏமானா தமிழ்நாட்டில் இருப்பான். அதான் நம்ம அதை சொல்ல சார். செந்தமிழ் சீமான்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் வாழுங்கப்பா, கொஞ்சம் எங்களை ஆள உணவு பண்ணுறதே பிரச்சனை. இப்போ நாங்கள் தாண்டா ஆளுவோம்,
அப்படின்னா அவள் தான் விஷம் வச்சு கொண்டு வானுங்க பொழுது எவன்லாம் அப்படி சொல்கிறானோ அவனுக்குள்ளே விஷம் வைத்தே கொண்டு வானு வேறு கட்சிக்காரங்க கொள்ள வேணாம். இந்த தமிழ் ரேஸ் இருக்குல்ல, இவனுங்களே ஆளை வச்சு கொண்டா கூட கொண்டு வானுவோம். இன்னும் அது தமிழ் ஆளுன்றாரு அப்படின்னு. அதால் கொஞ்சோண்டுப்பா அப்படின்னு சொல்வதற்கே இவ்வளோ எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பு உங்களை மாதிரி ஆளுங்கிட்டேருந்து வந்தால் கூட பரவாயில்ல, எங்கள் தரப்புலேருந்தே வருது. தமிழ்நாட்டுக்காரனை இவங்க 1,00,000 பேர் போய் கீச்சிடுவாங்களாம். ஆமாம், 1,00,000 பேர் போய் எங்களுக்கு மட்டும் தண்ணி கேனில் கூட நாங்கள் கழுவிறோம் வாங்கின்னு வர போகிறோம். ஒட்டுமொத்த தமிழ் 14 லட்சம் ஏக்கர் குருவி சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கின்றான். நீ சட்டத்தை மதி, சட்டம் கடமடையில் இருப்பவனை கேட்டு தான் பண்ணணும்னு சொல்லுது. பாண்டிச்சேரி வரைக்கும் அந்த தண்ணி போகுது. அப்போ இதை கேட்டால் கிளம்பிட்டானுங்க புதுசாக. இதில் இவங்கெல்லாம் தேர்தலில் தோற்றவங்கல்ல, அதால் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக நாங்கள் இல்லைன்னா நீங்கள் எல்லாமே போயிடுவீங்கடா, இப்படித்தான் ஒவ்வொரு உரிமையாக நாம் போராடாமல் போட்டு தான் இன்றைக்கி எல்லாம் தவிக்கிறோம். தமிழ்நாடு பஸ்ஸில் தமிழ்நாடுன்னு போடலன்னு கேட்குற நிலைமையில் இருக்குல்ல சார். ஒரு உதாரணம் வேணாம். ஏண்டா இங்கே தமிழ்நாட்டில் போகிற வண்டியை அங்கே நிப்பாட்டுறான், ஏண்டா அவன் ஊர் வண்டி இங்கே வந்துருக்கு. ஒரு சின்ன உதாரணம், நான் ஒன்று மறிக்க கூட சொல்லலை. கொஞ்சம் திரும்பி பாடுற, அந்த வண்டி நம்பரை பாடுறா அப்படின்னு தான் சார் சொல்கிறோம். அதை சொல்லுவதே குத்தமா? சூப்பர் சார் தமிழ்நாடு சார். அதே மாதிரி இந்த மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமாக ஜனகன மனகதி பாடப்பட்டிருக்குது கடைசியில். அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தேசிய கீதம்னாங்களா தானே? ஆமாம் சார். இந்தியாவில் போடுவாங்களா? இந்தியா முழுக்க. அப்போ இது என்ன தமிழ் தேசிய எழுச்சி மாநாடா, இந்திய தேசிய எழுச்சி மாநாடா? பாடியிருப்பார் சார். அதில் திராவிட உச்சல வங்கான்னு வருது இல்லை, திராவிட இவருக்கு ரொம்ப பிடிச்சது தானே, அதால் பாடியிருப்பார். அதை கேட்குற மனநிலை யாரும் இருந்துருக்க மாட்டாங்க. இப்படிலாம் ஒரு தேசிய கீதத்தை நமக்கு பிடிக்கவே பிடிக்கல அவமதிக்கூடாது சார். தேசிய கீதம் முதல்ல எல்லா தேட்டர்லையும் தமிழ்நாட்டில் போடுவாங்க. அப்போது ஆமாம், அது எந்திரிச்சு நிற்கணும்னு கண்டிஷன் இருந்தது சார். அப்போல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. நான் அப்போது அந்த டைம் இல்லை. ஆமாம், படம் பார்த்துட்டு அடப்படா ஜெய கீதம் பாடுறாங்க அப்படின்னு ஏஞ்சி போனாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ மோடி அவர்கள் வந்த பிறகு இவன் கடைசியில் போட்டால் ஏஞ்சி போயிடுறான், முதல்ல போட்டு தொலைங்கடா அப்படின்னு முதல்ல போட்டாங்க சார். முதல்ல எல்லா தேட்டர்லையும் கொஞ்சம் பேர் போட்டாங்க, உண்மையிலே கொஞ்சம் பேர் நின்னாங்க. ஒரு ஏதோ ஒன்றினோம்ல. இப்போ எவனும் இந்தியா விட்டுலாம் பிச்சிங்கெலாம் ஓட முடியாது. நீ தமிழ் தேசிய மாநாடு நடத்தி நான் தமிழ்நாட்டை தனியாக கொண்டாப்பா அவர்கிட்ட கொடுத்துருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதற்கான விஷயம் இதில் இல்லைன்னு வச்சுங்க சுத்தமாக. இது பேர் தான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அப்போது என்ன பண்ணாங்க, லாஸ்ட்டில் போட்டால் ஏஞ்சி போடுறான், முதல்ல போடியா கொஞ்சமாவது இவங்க நாட்டுப்பட்டு வருதா பார்ப்போம் அப்படின்னு போட்டாங்க சார். முதல்ல எல்லா தேட்டர்லையும் போட்டான். இப்போ எந்த தேட்டர்லையும் போடுற மாதிரி தெரியல. அப்படி இருக்கிறபோது தேட்டருக்கு வரவனே மதிக்க மாட்டான்னா அந்த கூட்டம் இவர் பேசுகிறதையே கேட்க மாட்டான். அடப்போ நான் பார்த்துக்கிறேன்னு அவன் வரான். அந்த நேரத்தில் போய் தேசிய கீதத்தை போட்டு அவமதிக்க வேண்டாம் என்பது என் தாழ்மையான கருத்து. பொறுத்துங்க ரொம்ப சரி நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான நேரத்தில் லேபர் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார்.